என்னையா வேலையை முடிச்சிட்டியா? அந்த மதுமிதாவை எங்க வச்சிருக்க? அது மேடம், மதுமிதாவை எங்களால பிடிக்க முடியல. அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. யோ, எத்தனை தடவை அவளை தப்பிக்க விடுவ? அங்க என்னதான் நடந்தது? மேடம், அந்த போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணோம். அங்க போனா ஆள் இல்ல, எஸ்கேப் ஆயிட்டாங்க. ரொம்ப கிளவரா பிளான் பண்ணி தப்பிச்சிட்டாங்க மேடம். ஒரு பொம்பளைய பிடிக்க முடியல, அவ கிளவரா தப்பிச்சிட்டான்னு அவளுக்கு பாராட்டு வேற. மேடம், இன்னொரு விஷயம், லாக்அப்ல இருந்த அந்த அக்யூஸ்டையும் காணோம் மேடம். வாட்? அட பாவீங்களா, அவன் எங்கேயா போனா? தெரியல மேடம். நாங்க உள்ள வரும்போது முட்டாள் முட்டாள், உனக்கெல்லாம் எதுக்கு இன்ஸ்பெக்டர் போஸ்ட்? இந்த வேலையை ஒழுங்கா முடிப்பன்னு உன்னை நம்பி பொறுப்பு கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? அது இல்ல மேடம். இப்ப என்ன புதுசா வேற ஏதாவது விளக்கம் சொல்ல போறியா? நீங்க கவலைப்படாதீங்க மேடம், மதுமிதாவை பிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. கிழிச்ச கையில கிடைச்சவளை விட்டுட்டு இனிமே இவரு பிடிக்க போறாராம். டென்ஷன் ஆகாதீங்க மேடம். மதுமிதாவுக்கு லிஃப்ட் கொடுத்த ஆட்டோக்காரனோட சிம் கார்டு அவங்க கிட்ட தான் இருக்கு. அதை வச்சு ஆளை ட்ரேஸ் பண்ண சொல்லிருக்கேன் மேடம். நிச்சயம் அவங்க மாட்டிப்பாங்க மேடம். அப்ப முதல்ல அதை செய். இத பாரியா, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துல அந்த மதுமிதா என் கையில இருந்தாகணும். இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க சார். ட்ரேஸ் பண்ண சொன்னீங்கல்ல ஒரு நம்பரு. ஆமையா, சொல்லு. ஏதாவது விவரம் கிடைச்சதா? கிடைச்சது சார். அந்த நம்பரு 5 மணி நேரமா கோயில்ல தான் சார் இருக்கு. என்னையா சொல்ற? ஆமா சார், இப்போவும் அந்த நம்பர் கோயில்ல தான் இருக்கு. லொகேஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்க சார். சரியா, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். மேடம், ஒரு குட் நியூஸ். மதுமிதா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு. அப்படியா? எங்க இருக்கா? அந்த கோயில தான் மேடம் இருக்கா. கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இதுல எதுவும் சொதப்பி வைக்க மாட்டியே? இல்ல மேடம், 200% கன்ஃபார்ம். 5 மணி நேரமா அவ அந்த கோயில தான் இருக்கா. சரி, விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அங்க போனீங்க. ஆனா அதுக்குள்ள அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்க. புரியுதா? புரியுது மேடம். அப்படியே அந்த ஆட்டோக்காரனையும் ஒரு மிரட்டி அனுப்பி விட்டுருங்க. எந்த எவிடன்ஸும் வச்சுக்காதீங்க. புரியுதா? புரியுது மேடம். ஆனா என் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? உன் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாத. இல்ல மேடம், ஏதாவது அச்சு பெசகி வெளியில மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் மேடம். நான் காலி. யோ, அவளை கோட்டை விட்டது நீ இப்ப என்கிட்ட புலம்பிட்டு இருக்க. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ அபி, இப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதை போய் பண்ணு. என்னமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? டேய், நீ பிரிப்பரேஷன் இல்லாம போய் செஞ்சு மாட்டிக்காதன்னு தான் சொன்னேன். டைம் நம்மள தேடி வரும்போது அதை பயன்படுத்திக்கணும். இப்ப நம்மள டைம் தேடி வந்திருக்கு. இத நீ டைரக்டா செய்யாம நான் ஒரு பிளான் சொல்றேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணு. நீ இப்ப என்ன பண்ற? புரிஞ்சுதா? புரியுது மாம். சூப்பர், பண்ணிடுவோம். அபி, ஜாக்கிரதையா போ. போய் வேலைய கச்சிதமா முடிச்சிட்டு வா. எந்த எவிடன்ஸும் இருக்க கூடாது. காணாம போனவளாவே இருக்கட்டும். சோகத்துல கௌதமும் அப்படியே சுத்திட்டு இருப்பான். அவன் கதையையும் கூடிய சீக்கிரம் நாம முடிச்சிடலாம். இனிமே நம்ம ராஜ்யம்தான். மாம், நீங்க வேற லெவல். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல. அதுக்குதான் நான் எல்லாத்தையுமே சக்கு கிட்ட சொல்லுன்னு சொன்னேன். நீ சொல்லாம வேற என்னென்னமோ பண்ணி தொலைச்சிட்டிய. இப்ப புரியுதா? சக்கா கொக்கான்னு. இங்க பாரு, போ மாப்ள, போய் காரியத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டு வா. அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போ. டேய், ஜாக்கிரதையா நான் சொன்னபடி மட்டும் செய். தேவையில்லாம ஏதாவது பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. அதெல்லாம் நடக்காதுமா. ரெஸ்ட் பண்ணுங்க. போயிட்டு வா.
ஹலோ ஜீவா சொல்லுடா என்னாச்சு ஏதாவது சொன்னானா அக்கா அது வந்துக்கா ஏய் என்னடா சொல்ற சத்தமா சொல்லு அது வந்து அக்கா அது ஏய் ஹலோ அக்கா அது வந்து அவன் ஏய் ஜீவா ஜீவா சத்தமா பேசு எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது அக்கா அது வந்து அவன் ஏய் கோவில்ல பூஜை போயிட்டு இருக்கு மேலும் மணி சத்தத்துல எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது நான் வெளியே வந்து பேச முடியாது அக்கா. யாராவது பார்த்தா ஆபத்தாயிடும் போன கொடு ஒன்னும் கேட்க மாட்டேங்குது ஹலோ சிஸ்டர் சந்தோஷ் சொல்லுங்க சந்தோஷ் என்ன ஏதாவது சொன்னானா என்ன சொன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சிஸ்டர் ஹலோ ஹலோ எனக்கு கேட்கல ஹலோ ஹலோ சிஸ்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஹலோ ஹலோ எனக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது ஹலோ ஹலோ ஒண்ணு பண்ணுங்க நீங்க போன்ல பேச வேணாம் நீங்க கிளம்பி வாங்க நேர்ல பேசிக்கலாம் சிஸ்டர் கட் பண்ணிட்டாங்க என்னாச்சு ப்ரோ சரியா கேட்கலையா அவங்களுக்கு சரி நேர்ல போய் பேசிக்கலாம் போங்க